செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நம்மளும் இந்த நாளில் விசுவாசத்தை அறிக்கை செய்து, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி என் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்ததை யாராலும் தடை பண்ண முடியாது, அவர் எனக்காக வைத்திருக்கிற உயர்வை யாராலும் தடுக்க முடியாது என்று விசுவாசித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோமா? எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக சந்தோஷத்தோடு தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் ஒரு விஷயம் சொல்ல, கர்த்தர் செய்ய, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் கனிந்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உனக்கு விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். விசுவாசத்தோடு தேவனை உயர்த்துவார். நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். வைக்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அதை பார்க்கும். முடியாது, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்ளென்றாரே. நான் முடியாது முடியாது என்று நினைத்த வேலைகளில் முடியும், உன்னால முடியும். நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்ளென்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன். இன்னொரு விஷயம் சொல்லலாமா? கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நம் கர்த்தர் அவர் மிகவும் நல்லவர், அவர் வல்லவர், போதுமானவர். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கலாம். ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகளை நான் ஒரு நாளும் மறவேன். 103ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது போல, ஒரு நாளும் என் ஆத்துமாவை அவர் செய்த நன்மைகளை மறவாதே என்று அவனை நன்றி செலுத்தி பாடுவோம். மறவேன், மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன், மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன், மறவேன் நீ செய்த நன்மைகள்,
நன்மைகளை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன், மறவேன், மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர்.